சந்திரு, இவ அவனை ஒரு மாதிரின்னு சொன்னா, அவன் இவளை ஒரு மாதிரின்னு சொன்னா, தலைவர் கூட ஒரு மாதிரி தான் சிரிச்சான். நிஜமா யார் ஒரு மாதிரி? நீயும் நானும் தான். ஆட்டத்தை பாடுறா, இதெல்லாம் அங்க கிடைக்காதுரா. இங்கிலாந்து வாசு சிங்கப்பூர் இல்ல, அவன் ஒருத்த சவால். தொப்பையோ போற இப்போவே இந்தியா. ஆமா. ஓ, நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும்? தமிழ். எஸ், 24th ஃப்ளோர். நானும் அங்கதான் போறேன். புதுசா? எஸ். இல்ல இல்ல, $81. நல்லா இருக்குமா? கேளுங்களே. அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசமடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? 24th ஃப்ளோர். நீங்க வரல? இல்ல, நான் கீழே போறேன். ஏன்? நான் ஒரு மாதிரி சார். பார்த்தாலே தெரியுது. இன்னும் ஒரு வாரம் இங்க தங்கறதுக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. புத்தர் கிட்ட ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன காப்பாத்துறதுக்கா? Why not? You're late, சந்திரு. யார்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவரே கைவிட்ட கேஸ் தான் இது. அப்ப என்ன பண்ணுவ? ஏய், இன்னும் என் சாவ பத்தியா நினைச்சிட்டு இருக்க? Forget it. But நீயும் நானும் சந்திச்சது, சிங்கப்பூர்ல சுத்தினது, அவர் ஹைட் அண்ட் சீக், 3 வார அனுபவங்கள், இனிமையான நினைவுகள், இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்குவோம். Then we part. You go to India. I'll go to heaven. That's all. Kesejahteraan masyarakat kita. Tetapi di sebalik kemajuan ekonomi negara, soal kesihatan awam, usaha meninggikan taraf. Chandru irukara? எனக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு மரியாதை? ஹாய். ஓ, உங்க தலைவர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரோ? அப்போ மரியாதை எனக்கு இல்ல, மரணத்துக்கு தான். சொன்ன நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன். ஓ எஸ், வாயே. உங்க அப்பாவை சந்திக்க போறேன். ஓ எஸ், சந்திச்சுக்கியே. உன்னை கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்க போறேன். நோ, இந்த முடிவை மாத்த நினைக்காத. சொல்லுங்களேன்டா. ஆமா, எங்க எல்லார் அபிப்பிராயமும் அதாங்க. என்ன சார், நான் வந்ததுல இருந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. நான் சோனாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்.
உங்க பொண்ணோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க முன் வரேன்னா என்னோட சின்சியரிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். சோனாவுக்கு என்னங்கிற? என்னவா? பிளட் கேன்சர். நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு புரியல. உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இதாப்பா இந்த வருஷத்துல பெரிய ஜோக்கு. வினோத், என்ன பண்றது இவனை? நீங்களே பழிச்சுன்னு சொல்லுங்க சார். நான் எதுன்னு சொல்றது? என் பொண்ணையே உங்ககிட்ட பந்தயத்துல தோத்தேனே அதை சொல்றதா, இல்ல சோனாவுக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிட்ட உண்மையை சொல்றதா? தனக்கு கேன்சர்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த சந்துருவை அவாய்ட் பண்ண சோனா நினைச்சிருக்காளே அதை சொல்றதா? சோனா, இதெல்லாம் உண்மைதானா? முதல்ல கண்ணீர் விட கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நிறைய கட்டுக்கதைகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இவன் அப்படியே தூக்கி இதுக்குள்ள போட்டுடலாமான்னு தோணுது. முதலைக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு. என்ன ஒரே கோபம்? பின்ன கொஞ்சம் சொல்றியா? அடுக்கடுக்கா நீ சொன்ன பொய்களுக்கெல்லாம் உச்சகட்டம் தான் உன் சாவ பத்தின கட்டுக்கதை. சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் சல்லாபமா இருக்க என்ன நீ ஆட்டி படைச்சிருக்க. இதெல்லாம் மூடி மறைக்கத்தான் மூக்கல ரத்தம், பிளட் கேன்சர், ஆன் டாப் ஆஃப் இட் நாளைக்கே வரப்போற சாவு. Bloody hell, you're a liar. Take these photographs. பார்த்துக்கிட்டே இரு, நினைத்தாலே இனிக்கும். Goodbye. வினோத், நீங்க தான் அந்த வில்லனா? மிஸ்டர் சந்துரு பார்க்கலாமா? அவன் உங்களை பார்க்க மாட்டான் நினைச்சேன். அப்ப ஏன் வந்தீங்க? இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துருங்க. மறந்துடாதீங்க ப்ளீஸ். என்னடா கண்ணாடி புதுசா இருக்கு? வாங்கின இது மாதிரி பொருள் எல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குவ? சிவசம்போ, அந்த வினோத் இல்ல அவங்கிட்ட இருந்து அடிச்ச. கடைசியா சிங்கப்பூர் வந்ததுக்கு ஒரு போனஸ். அடே சந்து, நேத்து வினோத் வந்து ஹோட்டல் ரூம் கொஞ்சம் பார்க்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இந்த மறந்துடாம கொடுன்னு சொன்னாப்பா, அதான் மறந்துட்ட. சிவசம்போ. திரு சந்திர அவர்களுக்கு சில நிஜங்களை புரிந்து கொண்டு இதை எழுதுகிறேன். சோனாவிடம் மனமிட்டு பேசிய பிறகு, சோனா ஒரு பந்தய பொருள் அல்ல. உங்களது நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன். அவள் உங்களுக்குத்தான் சொந்தமானவள். வாழ்த்துக்களுடன் வினோத். அறிவு கிட்ட முண்டோ பல்லவர் போக்குவரத்துக்காகமா? பின்ன இந்த லெட்டர் இப்ப கொண்டு கொடுக்கறியாடா படுபாவி? நான் இப்ப சிங்கப்பூருக்கு போயே ஆகணும். நான் சோனாவை பார்த்தாகணும்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். 2 பெக்கு போட்டு தூங்கு, சோனாவை பார்க்கலாம். சிவசம்போ. நீ நல்லபடியா வந்து சேரணுமேனு முருகனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். பேப்பர்ல நாளைக்கு ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் பத்தி படிக்கும் போதெல்லாம் நான் நடுங்கி போயிடுவேன்.
என்னடா சௌக்கியமா இருக்கியா? என்னடா இது இப்படி கருத்து போயிட்ட? சிங்கப்பூர் வெயிலெல்லாம் உன் தலைமையில தானா? அதுலயும் உங்களுக்குன்னு ஸ்பெஷலா இந்த டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கா மாமா. நல்ல ரிசப்ஷன், கேளுங்களேன். டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? 3/4 பாட்டில் விஸ்கி, 1/2 பிராந்தி, 1/4 ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட. காக்டெயில். டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது, நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா, 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா. விஸ்கி வாசல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். I have destroyed Swarnam. போதும் சொன்னா போதும். 5-6 சொர்ணம் ஆகாத, தாங்காது. நடக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8. ஐயோ, நீ சிங்கப்பூர் பாக்கலையா? அந்த ரோடு இருக்க, அது எப்படி சொல்றது, ரோடு மேலேயே சாப்பிடலாம், இலை கூட தேவையில்லை. நீ சுட சுட தோசை வாத்து கொடுப்பியா, அந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலயும் எல்லாம் சுட சுட தரான். அப்பப்ப கண்ணு முன்னாலேயே கொண்டு கண்ணு முன்னாலேயே அறுத்து வறுத்து கொடுக்குறான். நண்டு, தவளை, பாம்பு. ஐயா, அதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கியா? முதல்ல உன்னை பினாயில்ல குளிப்பாட்டணும். பினாயில்ல ஒண்ணு ஞாபகம் வருது. உன் காஃபி எங்க? யாரா உனக்கு கொண்டாந்து கொடுக்கணும்? வாடா. இங்க இருக்கேன்டா. உங்க அம்மா சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல உனக்கா எதிர்பார்த்து ஏமாந்து போன தெரியுமா? உனக்கு உனக்கு ஷாக் கொடுக்கணும்னு தான் முதல் நாள் ஃபிளைட்ல இங்க வந்துட்டேன். எதுக்காக இங்க வந்த? இந்திய மண்ணில சாகணும், அதுக்காக தான் வந்தேன். அடி பல்லெல்லாம் உதுத்து போடுவேன். இங்கே வந்து உன் புழு மூட்டை அவுத்து விடுற பாத்தியா நீ? வினோத் நம்ம கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டியாச்சு தெரியுமா உனக்கு? நம்பலையா? லெட்டர் காட்டவா? சந்துரு, நம்ம காதலுக்கோ கல்யாணத்துக்கோ வினோத் ஒரு பெரிய தடையே இல்லை. அப்புறம் என்ன, கல்யாணம் தானே. சாவ பத்தி நீ சொன்னதெல்லாம் போய் தானே? சொல்லு. ஐயோ, இப்படியே தலையாட்டி என்ன சிங்கப்பூர்ல சித்திரவதை பண்ணது போதாதா? சந்துரு, நான் என் மேலேயே இறக்கப்படுறதில்லை. இருந்தாலும் என் மனசுல ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவியா? என்ன சொல்லு. நான் உங்க மியூசிக் ட்ரூப்ல சேரணும், உன் கூட சேர்ந்து பாடணும். ஐயோ, அப்ப கல்யாணம்? பாடிக்கிட்டு இருக்கும்போதே போயிடணும். சாகர வரைக்கும் பாட்டு பாட்டு பாட்டு. ஏய், டாக்டர் என்ன சொன்னாரு? அப்போ நான் 0 தானே? நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லைன்னு இப்ப நிரூபணம் ஆச்சுல? சொல்லு சந்திரு, நான் சொன்னது உண்மைதானே? What next? அப்புறம் அம்மாவை சம்மதிக்க வச்சாச்சு. அப்புறம்
என்னெல்லாம் ஆசை இருக்கோ சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சொல்லட்டா? மொத்தம் 3 ஆசை. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் I want to live. அதுக்கப்புறம் சாயா மொபைல், அது எங்க ஊர் பாஷையில. ஆனா சந்திரு, உன் கூட வாழ போறது 3 நாளா இருந்தாலும் அது போதும் எனக்கு. I must thank you, Chandru.